அண்மை செய்தி. தென்காசியில் அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறையில் சக மாணவிகளின் மடியிலேயே 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, வணக்கம். இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி தென்காசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் சக மாணவி மடியிலேயே 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சோகம் நடந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சுரண்டை அடுத்த இரட்டைக்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரகாஷ். இவர் கேரளாவில் சலூன் கடை வைத்து நடத்தி வருகிறார். இவருக்கு மீனா என்ற மனைவியும் 9ஆம் வகுப்பு படிக்கும் மானசா என்ற ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது. இந்த நிலையில் மானசா சுரண்டையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று பள்ளிக்கு வீட்டிலிருந்து தனது சைக்கிளில் சென்றுள்ளார். தொடர்ந்து வகுப்பறையில் சக மாணவிகளுடன் அவர் பேசிக் கொண்டிருந்த போது மானசாவுக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டுள்ளது. மயக்கம் ஏற்பட்ட சில நேரத்திலேயே அவர் அங்கு கீழே விழுந்துள்ளார். இது குறித்து சக மாணவிகள் ஆசிரியரிடம் தெரிவித்தனர். அப்பொழுது மானசாவை முதற்கட்டமாக மாணவியை அங்கிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் மானசா அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மானசாவின் உடலை தற்பொழுது தென்காசி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து. தென்காசியில் அரசு மேல்நிலைப்பள்ளி வகுப்பறையில் சக மாணவிகளின் மடியிலேயே 9ஆம் வகுப்பு மாணவி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த துயர செய்தியை அண்மை செய்தியாக பார்த்தோம்.